படிச்ச பொண்ணுல எப்படினாலும் வரும். இல்ல தம்பி, அவன் தங்கச்சி அவன் எடுத்துட்டு போறான். நீ என்ன தாலியா கட்டிருக்க தடுக்கிறதுக்கு? தம்பி, பொறுமையா இருந்துதான் காரியத்தை சாதிக்கிறோம். பழனி, எனக்கு கண்ணாடி போட்டா தான் படிக்க வரும். கொஞ்சம் படிச்சு சொல்ல. மதுரைக்கு மாவாட்ட கலெக்டர் வந்தார். மாவாட்டுறதுக்கு கலெக்டர் வந்தாரா? என்ன கலெக்டர் வேலை அவ்வளவு சீப்பா போச்சா? கொண்டா. மாவட்ட கலெக்டர் வந்தார். உன்னை போய் படிக்க சொன்ன பாரு. நீ எல்லாம் தமிழ் படிச்சு இந்த நாடு உருப்பிட்ட மாதிரி தான். போயா. இதுல பேரு பழனி வேற. போய் மொட்டை அடிச்சுக்க. இவங்க ஒரு விவரம் இல்லாதவன. யாரு? நானா? இல்ல இவன். என்ன இவன் என்ன செஞ்சான் தெரியுமா? மாமியார வேணும்னு விட்டு விட்டான். யோ, மாமியார யாராவது வேணும்னு வெட்டுவாங்களா? ஐயா, வேணாம்லாயா வெட்டுவான். ஐயோ, இவன் வேற வந்துட்டானே. இவன் என்ன செய்ய போறானே தெரியலையே. ஆரம்பிச்சிட்டாயா? போற. அல்சேஷன் ஆச்சே. அவன் உணவை அவனே வாங்கிக்கிறான். நல்ல சரக்கா கெட்ட சரக்கான்னு அவர் மோந்து வேற பாத்துக்கிறாரு. எங்க இந்த வைத்தியர் இருக்காரு, அவர் பையன் வருவாரா? சின்ன வைத்தியர் தானே? உடம்பு பூரா தொந்தியா இருக்குமே. இப்ப வர்றனே. வரட்டும் வரட்டும் வரட்டும். வர்றான் இருக்கட்டும். வைத்தியரே வணக்கம். நீ வச்சுக்க. ஏப்பா, டீ அமுட்டு. 70 பைசாவா? அப்படின்னா எனக்கு பால் கம்மியா, சக்கரை கம்மியா, டிக்காசன் கம்மியா ஒரு டீ கொடு. எனக்கு பால் சாஸ்தியா, டிக்காசன் சாஸ்தியா, சக்கரை சாஸ்தியா ஒரு டீ போடு. வகுத்தொழி எப்படி இருக்கு? பரவாயில்ல. பரவாயில்லையா? என்னங்க டீ? மீதி 2 மாத்திரை கொடுத்துறேன். அது என்னாச்சு? வச்சிருக்கேனே. எங்க? பாக்கெட்ல. உடனே போட்டுரு. அப்படியா? கொஞ்சம் தண்ணி வேணுமே. தண்ணி தானே, நான் வாங்கி தரேன். கூடிமா கூடி. ரொம்ப நன்றி. இருக்கட்டும் இருக்கட்டும். வைத்தியர சாப்பிடுங்க. என்னப்பா சூட இல்ல? கொஞ்சம் கலக்கி குடிங்க. அப்பதான். இப்ப எப்படி இருக்கு? கொஞ்ச நேரத்துல தெரியும். கொஞ்ச நேரத்துல என்ன? இப்பவே தெரியும். என்ன கலக்குது? கொஞ்சம் கலக்கும். சூடு கம்மியா சாப்பிட்டுருக்கீங்களே. ஏண்டா, ஒரு மாத்திரைய கொடுத்து என்ன ஒரு நாள் பூரா கம்மாக்கரையில இருக்க வச்சு இல்ல. இப்ப நான் 2 மாத்திரை போட்டிருக்கேன். 2 நாளைக்கு நீ கம்மாக்கரையில இரு. ஐயோ ஐயோ ஐயோ. உரண்டா தண்ணி எடுத்துக்கிட்டு நீ பின்னாலேயே போயா. இந்தாங்க இந்தாங்க 50 பைசா. டீ 70 பைசாங்க. நான் எல்லாமே கம்மியா தான் கேட்டேன். அதனால கம்மியா தான் கொடுத்துருக்கேன். யாரும் அதிகமா கேட்டாங்களோ அவங்ககிட்ட போய் வாங்கிக்கிறீங்க. அவர் கம்மா கடைக்கெல்லாம் போயிருக்காரு. நீயும் போயா. யோ வைத்தியம் இல்லையா? அவர் எங்க நிக்கிறது? இந்த நேரம் ட்ரௌசரோட உட்கார்ந்து இருப்பாரு. ஒரு வாரத்துக்கு ஊரே நார போகுது. என்னது நாருது? என்ன தின்றுப்பான்? மொச்சக்கொட்டையா? அட்டேங்கப்பா. சாந்தி என் சொந்த மக இல்லைனாலும் என்ன பொறுத்த வரைக்கும் அவதான் என் மக. அவ என் கூட இருந்த கொஞ்ச நாள என் வாழ்நாள் பூராவும் மறக்க முடியாம பண்ணிட்டா. இந்த உலகம் பூரா தேடினாலும் அவள மாதிரி ஒரு குணவதிய பார்க்கவே முடியாது தம்பி. பணக்கார வீட்டுல பிறந்திருந்தாலும் இந்த ஏழை வீட்டுல கட்டாந்தரையில கிழிஞ்ச பாயில படுத்து எழுந்திருச்சு, வாய்க்கா தண்ணியில குளிச்சு, வரப்பு மேல உட்கார்ந்து கையேந்தி கம்பஞ்சோறு தின்னு இத்தனை நாளா வாழ்ந்தது எதுக்குப்பா? உன் மனசுல இடம் பிடிக்கிறதுக்காக தான். ஆமாப்பா, யாரு எதுத்தாலும் சாந்தியை கை விட்டுறாத. அவ உன் மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு அளவே இல்ல. இந்த உலகமே ஒட்டுமொத்தமா எதிர்த்து நின்னாலும் சாந்தியை நான் கைவிட மாட்டேன். வரமா, உன் முடிவை நீ சொல்லிட்ட. என் முடிவை நான் சொல்றேன் கேட்டுக்க. என் மகளை விட எனக்கு அந்தஸ்து தான் பெருசு. அதை கெடுக்க யார் நினைச்சாலும் நான் உசுரோடு இருக்க வரைக்கும் விட மாட்டேன். இப்படித்தான் பொண்ணை பெத்த எல்லா அப்பாவும் சொல்லுவாங்க. ஆனா இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். என்னால அவரை மறக்க முடியாது. பாத்தீங்களாப்பா என்ன பேசுறாவ? அந்த சிப்பாயோட உன்னை பார்த்த இடத்துல உன்னை வெட்டி கொன்னு இருப்ப. பிஞ்சு கொடு. திருப்பி விட்டா வீட்டை சுத்தி படருவேன்னுதான் உன்னை உயிரோட கொண்டாந்துருக்கேன். பிடிவாதம் பண்ணாம அவனை மறந்துரு. மனசு ஒண்ணு டேப் ரெக்கார்டர் இல்ல, நினைச்சு உன்னை எரேஸ் பண்றதுக்கு. இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் ராசியாவோட நினைவை யாராலையும் அழிக்க முடியாது.
இவ்வளவு வீராப்பா வெளியே இருந்து யாரும் என்கிட்ட இப்படி பேசுனதில்ல. ஆனா நீ பேச ஆரம்பிச்சிட்ட. இத பாருமா, நாங்க அழிக்க வேணாம். நாங்க ஆசைப்படுறவன் கையால உன் கழுத்துல தாலி ஏறினா தன்னால அழிஞ்சிடும். டேய், இந்த நாயை கொண்டு போய் பூட்டி வேடா. அப்பா அப்பா என்ன விட சொல்லுங்கப்பா. அப்பா அப்பா என்ன விட சொல்லுங்கப்பா. பட்டாளத்தான் உசுரோடு இருக்கிற வரைக்கும் சாந்தி இப்படித்தான் பேசுவா. சொல்லுங்க, இப்ப போய் அவனை அழிச்சிட்டு வந்துடுறேன். டேய், அவசரப்படாதடா. அவன் செத்த நினைச்சு நம்ம தங்கச்சி ஏதாவது பண்ணிக்கிட்டான். அதுக்காக நம்ம பரம்பரை மானத்தை விட்டுட முடியுமா? நம்ம பரம்பரை எதிரியோட அவ வாழறதை விட சாகட்டுண்டா. இப்பவே போய் அவனை அடிச்சு நொறுக்கி சாம்பல் ஆக்கி வந்துருங்க. போங்க. வேலையா? மாயாண்டி, நாங்க அழிக்க வேணாம். நாங்க ஆசைப்படுறவன் கையால உன் கழுத்துல தாலி ஏறினா தன்னால அழிஞ்சிடும். நம்ம பரம்பரை மானத்தை விட்டுட முடியுமா? நம்ம பரம்பரை எதிரியோட அவ வாழறதை விட சாகட்டுண்டா. இப்பவே போய் அவனை அடிச்சு நொறுக்கி சாம்பல் ஆக்கி வந்துருங்க. போங்க. பணக்கார வீட்டுல பிறந்திருந்தாலும் இந்த ஏழை வீட்டுல கட்டாந்தரையில கிழிஞ்ச பாயில படுத்து எழுந்திருச்சு, வாய்க்கா தண்ணியில குளிச்சு, வரப்பு மேல உட்கார்ந்து கையேந்தி கம்பஞ்சோறு தின்னு இத்தனை நாளா வாழ்ந்தது எதுக்குப்பா? உன் மனசுல இடம் பிடிக்கிறதுக்காக தான். என்னன்னா எதையோ பறி கொடுத்துற மாதிரி இருக்கீங்க? ஆசையா என்ன மன்னிச்சிருங்க. எப்படியாவது உங்க மனசுல இடம் பிடிக்கணுங்கிறதுக்காகத்தான்
நான் மாறுவேஷம் போட்டேன். நீங்க என்ன ஏத்துக்கலைனாலும் உங்களை நான் காப்பாத்தியே ஆகணும். என்னது? உங்களை தீட்டு கட்டுறதா எங்க அப்பாவும் அண்ணன்களும் திட்டம் போட்டிருக்காங்க. நீங்க எப்படியாவது தப்பிச்சு போயிடுங்க. உங்க அப்பா மட்டும் இல்ல, எந்த கொம்பனாலும் என்ன அசைக்க முடியாது. நான் இந்த ஊர் விட்டு போக மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். தைரியமா இரு. இத பாரு, நீ சாந்தி இல்ல, என் முத்து மீனா. போட்டேன் உன்னை கொன்றுவேன். என்னடா? உங்களை போக வேணாம்னு சொல்றதுக்கு எனக்கு வயசு இல்லைனாலும் அவங்களோட மோத விடாம தடுன்னு என் மனசு சொல்லுது. என்னடா சொல்ற? தயவு செஞ்சு பண்ணையார் மக சாந்தியை மறந்துருங்கண்ணே. ஏன்டா அப்படி சொல்ற? நீங்க பட்டாளத்துல இருந்து வந்த அன்னைக்கு உங்க அப்பாவையும் தங்கச்சியும் மாலையோட போட்டோவா பாத்தீங்களே, அதுக்கு காரணமே ரத்னவேலு குடும்பம் தான். என்ன நடந்துச்சு? நடந்ததை சொல்ல வேண்டிய நாள் வந்துருச்சுன்னு உண்மையை சொல்றேன். என்னங்கடா, நெல்லெல்லாம் தூத்தியாச்சா? சீக்கிரமா அளந்து வண்டியில ஏத்தி நம்ம பண்ணைக்கு அனுப்பிச்சிருங்க. ஐயா, அது என்னடா சுதி குறையுது? இந்த போகத்துல விளைஞ்ச நெல்லை எல்லாத்தையும் அரசாங்க விவசாய கூட்டுறவு சங்கத்துக்கு கொடுக்கறதா முன்பணம் வாங்கிட்டாங்க. அப்படிங்களா? அரசாங்கம் செடிச்ச பணத்தையும் நானும் தர்றேன், எனக்கு அளந்துருங்க. ஐயா, கூட்டுறவு விவசாய சங்கத்துக்கு அளந்தா நியாயமான விலையும் கிடைக்கும், சரியான இடையும் இருக்கும். தயவு செஞ்சு எங்களை கட்டாயப்படுத்தாதீங்க. வாங்கின கடனுக்கு வட்டி கூட கட்டாம இருக்கு, அதை யார் கட்டுறது? இதுல வேற திமிராவா பேசுற? எல்லாத்தையும் வண்டியில ஏத்துங்கடா. நிறுத்தியா? இது சுதந்திர நாடு. ஒரு தனி மனுஷனுடைய அதிகாரம் இங்கே செல்லாது. உழைப்பவனுடைய அனுமதி இல்லாம ஒரு பதற கூட நீங்க இங்கிருந்து கொண்டு போக முடியாது. டேய் முத்து, யாருகிட்ட பேசுறேன்னு தெரியுதா? உன்னை மட்டும் இல்ல,
உன் பரம்பரையே எனக்கு தெரியும். அடாவடித்தனம் பண்ணாம பத்திரமா போய் சேருங்க. என்ன பேச்சு பேசுறான் பாத்தீங்களாப்பா, வெறும் பய. இந்த உலகத்துல எல்லாரும் வெறும் பயலுங்க தாண்டா. பிறக்கும் போதும் வெறும் பயலா தான் பிறக்கிறான், கடைசியா போகும்போதும் வெறும் பயலா தான் போறான். இத புரிஞ்சுக்காம கத்தாதீங்க, போங்கடா. எங்களை பகைச்சுக்கிட்டா என்ன ஆகும் தெரியுமா? கிழிச்சிடுவீங்களா? போடா. போ. ஏய், நில்லுங்கடா. ஏய், 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 இருங்கப்பா. இரு. ரத்னவேலு, இந்த மிரட்டுற வேலையெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காதே. இதுல இருந்து ஒரு படி நெல்லு கூட உனக்கு கிடைக்காது. அத்தனையும் கூட்டுறவு விவசாய சங்கத்துக்கு அனுப்ப போறோம். உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோ. ஏய், வேலையை பாருங்கப்பா. ஐயா, இவங்களை எதிர்த்து யாருமே இப்படி சொன்னதில்ல. நல்ல நேரம் ஐயா, தெய்வம் மாதிரி வந்தீங்க. முதல்ல இந்த நெல்லை வித்து அவன் கடனை கட்டி தொலைங்க.